கடைசியில் அங்கே இங்கே சுற்றி நானும் எதோ டைவர்ட் பண்ணி பார்க்குறேன் உன்னை. ரொம்ப நேரமா பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்களே. என்ன காய் இன்னைக்கு? அத்திக்காய், காய்காய், ஆலங்காய், வெண்ணிலவே. ஃப்ளவர் உங்களுக்கு. ஃப்ளவரா? பூவில் இருக்கணுமா? ஃப்ளவர். ஓ, காலிஃப்ளவர். பெரிய ஒயிட் கலர் ஃப்ளவர். காலிஃப்ளவர். காலிஃப்ளவர்லாம் முழுசா இருக்குது. காலியா இல்லை? காலி இல்ல. காலி. அது காலி, இது காலியா? ஹிந்தியில என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு காலிஃப்ளவருக்கு? இதுக்கு பேரா? ஃபுல் கோபி. ஃபுல் கோபி. இது வந்து பந்த் கோபி. எது? கோஸ். கோஸா? மூடி இருக்குது. ஆமா. இலையிலையா மூடி இருக்கிறதுனால பந்து கோபி. இது ஃபுல் கோபி. ஆனால் காலிஃப்ளவர் வந்து இந்த வின்டரில் தான் வரும் நிறைய, இல்லையா? சம்மரில் வராது. டெல்லியில் கிடைக்கிற காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ட்ரை அண்ட் கிரேவி போத் இல்லை, ஐ லைக் இட். பட்டு வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். வெளில தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ, அப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் கெச்சப் அதெல்லாம் போடணும். இப்போ இந்த ஃப்ளாரட்ஸ் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுமா? ஆமா. இது ஓரளவு பெருசாக பூவை வந்து பெரிய பூவாக இருந்தால் அதை கொஞ்சம் துண்டாட்டம் பண்ணிடுறேன். என்ன வந்து உருளைக்கிழங்கோட சேர்க்க போறது இல்லை, கூட்டணி மாறி இருக்கு. ஓகே, பட்டாணியோட சேர்க்க போறேன். இல்லை இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இதை வந்து சின்ன சின்னதாக உடச்சிட்டு சின்னதாக வச்சுக்கோ. இது கத்தி தேவைதான் நினைக்கிறேன். அப்படியே கையாலேயே பண்ணிவிடுவேன். பண்ணிடலாம், ஆனால் உடஞ்சிரும். அது பாருங்க, நான் பண்ணுறேன். எப்படி பண்ணுற மாதிரி இந்த சைஸ் போதுமா? பட்டாணியோட சேர்த்து பண்ணேன். ஓகே. என்ன இது விஜயோட சிம்பல் வந்து ஒலிக்கிறது? விஜய் கட்சி சிம்பல் ஒலிக்கிறது நம்ம வீட்டு உள்ள. விசில். குக்கர் விசில் அடிக்குதுன்னா அப்போ டிடிவியும் டிவிகேவும் கூட்டணியா? குக்கர் வந்து டிடிவியோட சின்னம், விசில் வந்து விஜயோட சின்னம். பூன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோயேன். பூ தாமரை பூ வைக்காம வெறும் பூன்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து தாமரை பூன்னு எடுத்துட்டீங்கன்னா பாஜக சின்னம். நான் கூட கட்சி ஆரம்பித்து பேசாத காலிஃப்ளவர் சின்னம் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலே ஒரு 5 ஓட்டு விழுமா இருக்கு. உன்னோட ஓட்டு, என்னோட ஓட்டு. ஆமாம் ஆமாம். பசங்க ஓட்டு போட போகிறாங்களா ஃபஸ்ட்டு? இல்லை, ஆமாம். சூர்யா சுயேட்சைக்கு தான் போடணுன்றான். அவங்களும் வந்து ஒரு இல்லை, அவங்க என்ன சொல்கிறேன்னா நாட்டுக்கு நல்லது பண்ண தானே அவங்களும் வராங்க. அவங்களுக்கு சரியான எக்ஸ்போஷர் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு கட்சியில் இருக்கவங்களுக்கு டிவி டிபேட்டுக்கு வராங்க, அதெல்லாம் நடக்கிறது இல்லையா? அதே இண்டிபெண்டாக நிற்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரது இல்லையா? அவங்களுக்கு எக்ஸ்போஷரே கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து செலவழிக்கிற அளவுக்கு பணம் இருக்காது. பட் நல்ல எண்ணத்தோடு தான் வராங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அவங்களுக்கு. இப்போ சில பேர்லாம் வந்து கட்சியை நிற்க வைக்கும். யார் மெயின் கேண்டிடேட்டோ ஜெயிக்கிற மாதிரி இருக்காரோ அவள் ஓட்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதே பேரில் ஒரு 4 பேர் நிறுத்தி வைப்பாங்க. எதிர்கட்சிக்காரங்க நிறுத்துவாங்க. இல்லை அப்படி கிடையாது. எந்த சுயேட்சைன்னு பார்த்துட்டு எல்லாருக்கும் அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம தொகுதிக்கு யார் யார் வேட்பாளரோ அந்த லிஸ்ட் இருக்கும். அதில் அவங்களோட அஃபிடவிட் இருக்கும். அவங்கள பற்றின பேக்ரவுண்ட் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். அதில் என்ன படிச்சிருக்காங்க, என்ன அவளோட பேக்ரவுண்ட்றது ஓரளவுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கலாம். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் பயோடேட்டாவே பப்ளிஷ் பண்ண சொல்லலாம். அவங்கள என்னென்ன ஏதாவது எங்கெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன அவங்களோட அச்சீவ்மெண்ட்டு, அதெல்லாம் கூட வந்து போட சொல்லலாம். வெரிஃபைடாக, அன்வெரிஃபைடாக இல்லாமல் வாட் ஆர் தே அப்படின்றத வந்து போட்டோன்னு வச்சுக்கோயேன். இந்த மாதிரி நான் லயன்ஸ் கிளப் இருந்திருக்கேன், இவ்வளோ சேவை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் சமூக சேவை இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அவங்க போடுற மாதிரி இந்த அஃபிடவிட் இருந்துன்னு வச்சுக்கோயேன். நம்மளுக்கு ஈஸியாக வந்து யார் நல்ல கேண்டிடேட்னு பார்க்கறதுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் என்னதான் சொன்னால் கூட பணம் தான் வருவாங்க. அவங்க இல்லை, சில பேர் வராங்க, சில பேர் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியல. இல்லை
எல்லாருமே ஓட்ட பேருக்கு நிற்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. சில பேருக்கு ஜெனுயினாக வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து அவங்கள பற்றின விஷயங்கள் ரீச் ஆக மாட்டேங்குது, அவ்வளோதான். எதுக்கு ஒருத்தர் வந்து இண்டிபெண்ட்டாக வேலை வெட்டியை விட்டுட்டு எலெக்ஷன் நிற்கிறேன்னு வரணும்? எலெக்ஷன் நின்றேன்ற பேர் வாங்கிறதுக்கு வருவாங்களா? எலெக்ஷனில் நின்றவர்னு போட்டுக்கலாமா? அது முன்னாடி கொண்டு வாங்க. இந்த ஜனாதிபதி தேர்தல் வருது இல்லை, அதில் ஒருத்தர் வந்து நிறைய ஏதோ ஒரு பேர் அவர் மறந்து போயிடுச்சு எனக்கு அவரோடது. நிறைய ஜனாதிபதி அவர் நிற்காத எலெக்ஷனே கிடையாது. அவர் ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் இருந்திருக்காரு அவர். அது கின்னஸ் ரெக்கார்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அந்த மாதிரி அத்தனை எலெக்ஷன் இருந்திருக்காரு, கின்னஸ் ரெக்கார்டு இருந்தது அவருக்கு. அப்படி இருக்கவங்க இருக்காங்க. இதை ஆனால் அவங்க சில பேர் நிற்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகும் அவசியமாக. இவா பணம் கட்டுறாப்பா. பட் ஒரு வேட்பாளர்னு ஒன்று பண்ணல வச்சுக்கோங்க, அந்த எலெக்ஷன் ஓட்டிங் மெஷினில் வந்து அவள் பேரை ஆட் பண்ணணும். நிறைய பேர் ஒரு கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு மிஷினுக்கு பதிலாக 2 மிஷின் வைக்கணும். ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையம் இப்போ ஒரு இடத்துல, ஆமாம் பூத்தில் இப்போது 10 பேர் தான் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு மிஷின் வச்சா போதும். பட் 40 பேர் 50 பேர் நிற்கிறாங்கன்னா 2 மிஷின் வைக்க வேண்டியிருக்கும். அப்போ அது எக்ஸ்ட்ரா செலவு தானே எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஸோ அதனால் ஒரு மேபி எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸும் வைக்கலாம். யார் வேணால் நிற்கலான்றதுக்கு பதிலாக இல்லை, அது வேஸ்ட்டு தானே. நீ குறைஞ்சபட்சம் இந்த தகுதியாவது உனக்கு இருந்தால் தான் நிற்கலாம் எலெக்ஷனில் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டுடலாம். ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் நிற்கிறது வேறு. ஏன்னா அவங்க எப்படினாலும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரியும். வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டியே இல்லை இண்டிபெண்ட்டாக நிற்கிறேன்னு வராங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி பண்ணணும் ஏதாவது. சரி, இதெல்லாம் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸு. நம்ம கிச்சன் ரிஃபார்ம்ஸ் பண்ணால் போதும் இப்போ சத்திக்கு, ரைட்டா? ஸோ காலிஃப்ளவர் இன்னைக்கு, காலிஃப்ளவரோட வேறு என்ன ரசமா இல்லாட்டி குழம்பா என்னது இன்னைக்கு? என்ன சாம்பார்? அப்படியா? காய் தீர்ந்து போச்சு அர்த்தமா பண்ண? சரிதா. சரி, ஐ லுக் ஃபார்வர்ட். அதாவது எப்படின்னா ஃப்ரைடே படம் வரதை எதிர்பார்த்து காத்துருப்பாங்கல்ல, அது மாதிரி நீ என்ன சமையலில் என்ன சர்ப்ரைஸ் எனக்கு கொடுக்க போகிறேன்றதை நான் எதிர்பார்த்து காத்துருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட கான்செப்ட் என்னென்னா, சமையல் இருக்குல்ல எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. நீ ஒரே ஐட்டத்தை பண்ணால் கூட ஒரே மாதிரி இருக்காது. நல்லா வருது விட்டுரு, டேஸ்ட் கன்சிஸ்டன்சி அதே இருக்குமா? ஒரே மாதிரி இருக்காது. அதான் வீட்டு சாப்பாடு எல்லாம் லைக் பண்றாங்க. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஹோட்டல் சாப்பாடு ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி போர் அடிச்சிரும். ஆமா, ஒரே மாதிரி இருக்கும்டா. ஹோட்டல் சாப்பாடு ஒரே மாதிரி இருக்கும்டா. ஆமா, ஹோட்டல் சாம்பார் வந்து நீங்க டெய்லி சாப்பிடவே முடியாது, நல்லாவே இருக்காது. ஹோட்டல் சாம்பார் வந்து ஒரே டேஸ்ட்ல பண்ணுவாங்க. அது ஒரு மேபி ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். எப்படி அவங்களால அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியுது? அதே மசாலா, அதே மாஸ்டர். இல்லை, மசாலா பண்ணால் கூட அந்த மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரே இடத்துலேருந்து வராதுல்ல. ஒரே இடத்துல இருந்துன்னா அந்த ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அது ஒருவேளை சோர்சிங் இடம் ஒரே இடத்துலேருந்து பண்ணுவாங்க போல இருக்கு இல்லை? ரத்னா கஃபேல முன்னாடி சின்ன வயசுல சாப்பிட்டோம்ல, அந்த சாம்பார் இப்பவும் சேம் கிடையாது. சேம் இல்லை, ஆனால் சின்ன வயசுல சாப்பிட்டப்போ ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக ரத்னா கஃபேக்கு போயிருக்கேன் நான். ஆனால் அந்த இட்லி சாம்பாரோட டேஸ்ட்டுங்கிறது அதே மாதிரி இருக்குது. அதாவது ரசிக்கிறபடி இருக்கு, அதே மாதிரி இருக்குன்னு சொல்றதை விட அந்த ஹைப்புக்கு ஏற்றபடி இருக்குது. ஆக்சுவலாக வாயில் போட்டால் அந்த கரையிற மாதிரி இட்லி பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் அந்த சாம்பாரோட டேஸ்ட் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறது அது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரீசெண்ட் டைம்ஸில் முருகன் இட்லி கடையில் அந்த சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுற அடை இருக்குல்ல, ஊத்தப்பம். சின்ன வெங்காயம் மேலே போட்ட சாரி அடைன்னு சொல்லிட்டேன். சின்ன வெங்காயம் தூவி பண்ற ஊத்தப்பம் இருக்கு பாரு, பிரமாதமா இருக்குது முருகன் இட்லி கடையில். ஆனா அதை வந்து ஸ்விக்கி வழியா சாப்பிடக்கூடாது. இருங்க, ரத்னா கஃபே இருக்குல்ல, அந்த சாம்பாருக்கும் A to B சாம்பாருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமே இருக்கும். அதான் சொல்றேன் நான். அவங்களோட வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேற. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இதுலயே ஒருத்தர் பண்றதும் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ நான் பண்றது வேற மாதிரி இருக்கும்.
இப்போ என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்ம வாத்துக்கு போனோம்னா அவா பண்றது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட வே ஆஃப் குக்கிங், ஈச் பர்சன்ஸ் வே ஆஃப் குக்கிங் அண்டு நாலேஜ் ஆஃப் குக்கிங். வே ஆஃப் குக்கிங் மாத்திரம் இல்லை, நான் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் போடும்போது ஒரு நாள் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸை அவளே குக் பண்ணி கொண்டுறணும்னு சொல்லி பண்ணாங்க. ஒரு நாள் இந்த லாஸ்ட் டே அவங்கவுங்க குக் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. அது நம்ம வந்து ஒரு 15-20 பேர் குக் பண்ணணும். எனக்கெல்லாம் 20 பேருக்கு பண்ணிலாம் பழக்கமே கிடையாதுல்ல, எனக்கு மாத்திரம் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் 4 பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. அப்போது வந்து அவர் என்ன சொன்னாங்க சொல்லும்போது, அந்த குருஜி அந்த கோர்ஸ் கொடுத்த குருஜி இருக்கார்ல, அவர் சொன்னார், அவர் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணி கொண்டு வாங்க, எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்லாம். அதை என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறீங்களோ அது கூட சேர்த்து கொஞ்சம் லவ் போடுங்க அப்படின்னாரு அவர். ஆக்சுவலாக குக்கோட மெயின் விஷயம் என்ன தெரியுமா, அவங்க தனக்காக சமைக்க மாட்டாங்க தெரியுமா. அதாவது சாப்பிட்றவங்களுக்கு ருசியாக இருக்கணும்ன்றதே அவங்க மைண்டில் இருக்கும் எப்பவுமே. டேஸ்ட் பண்ணுறது அப்புறம் அது அப்போ கூட அவங்களோட மைண்டில் வந்து செல்ஃபிஷ்னஸ் கம்மியாக இருக்கும். சாப்பிட்டவங்க பாராட்டணுன்ற எண்ணம் ஒரு நல்ல குக்கு மைண்டில் எப்பவுமே இருக்கும். அது எப்பவுமே இருக்கும். அது ஒரு நல்ல குக்குனா சாப்பிட்றவங்க பாராட்டணுன்றது இருக்கும். அதுதான் வந்து இந்த ஈவன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஏற்கனவே நிறைய பாடிட்டுருப்பாங்க. அவங்க கைத்தட்டலுக்கெல்லாம் அவங்க நம்ம பாடுறது மற்றவங்க ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மைண்டில் நிறைய இருக்கும் இல்லையா. உங்களுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும்? நல்லா மாட்டி விட்டேன் பார்த்தீங்களா, ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்டுட்டேன். எனக்கு சமைக்க தெரிஞ்சது வந்து ஒரு நாள் நான் காய் கட் பண்ணி தரேன், நீங்க சமைச்சிருங்க அப்படிங்கிறியா? நீ காய் கட் பண்ணி தரேன்னு ஒத்துண்டியா, அதுவே பெரிய விஷயம். அதான் பண்ணித்தரேன்னு சொல்றேன், அது நான் உட்காந்து பண்ணித்தரேன், நீங்க வந்து சமைங்க. என்ன சமைக்க தெரியும்னு சொல்லுங்க. அது இப்போ சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.